ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் முருகனுக்கு உகந்த கந்தரப்பம் செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யலாம், பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பச்சரிசி மாவரிசி 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த ஆழாக்கில் தலை தட்டி எடுத்துக்கோங்க. குண்டு உளுந்த கோபுரம் மாதிரி காப்படியில் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 வாட்டி கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசியை பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. மிக்சி கப்பில் 3 பத்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது 3 ஏலக்காய் பல்ஸ் மோடில் ஓட்டிக்கோங்க. நம்ம ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதையும் பல்ஸ் மோடில் ஓட்டி வச்சுக்கோங்க. வெல்லம் 200 கிராம் வெல்லத்தை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சிருங்க. இப்போ கந்தரப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை 1 மணி நேரம் மாவை ரெஸ்ட்டில் விடுங்க. வாங்க கந்தரப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். மாவை ஒரு கிளறுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காய விடுங்க. மாவை இதை மாதிரி கரண்டியால் தலை தட்டி எடுத்துக்கோங்க. தலை தட்டி தான் நம்ம வானலில் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வாங்க கந்தரப்பம் ஊற்றலாம். ஜல்லிக்கரண்டியால் எண்ணெய் இது மாதிரி தள்ளி விடுங்க. அப்போ தான் கந்தரப்பம் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள் கந்தரப்பம் எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு. இப்போ கந்தரப்பம் பொரிஞ்சிருச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. போல் எல்லா மாவையும் கந்தரப்பம் செஞ்சு எடுத்துருங்க. பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் முருகனுக்கு உகந்த கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.